நான் வந்து வேலைக்கு சேரும்போது 19 வயசுமா. எங்கள் ஊர் பக்கத்தில் என்னோட சித்தப்பா அருணாச்சலம்னு எங்கள் ரிலேஷன். அவர் வந்து திமுக கொட்டாம்பட்டி ஒன்றியத்தினோட செயலாளர். அவங்க ஊர் பக்கத்துலனால எடிட்டர் வெள்ளைச்சாமின்னு சொல்லி பக்கத்தில். அவர் பையன் பாண்டின்னு. இவன் சும்மா உலகத்தமிழானவன் முடிஞ்ச உடனே இவன் அப்பாவுக்கு அப்பா பேசிக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸில், இவன் வெட்டியாக தெரிகிறான், அவன் வெட்டியாக தெரிகிறான். 2 வெட்டி ஆஃபீஸரை மெட்ராஸ் போகிறதுக்கு போனால், எனக்கு வந்து எங்கள் மாமா வந்து முருகேசன் சொல்லி நம்ம தோட்டத்தரணி சார், சிவகுமார் சார், ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி இருக்காங்க இல்லையா, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் ஓவியர். அந்த கொலாஜ் பெயிண்டிங்கில் கேசி முருகேசன், அந்த ஏரியாவில் வீரசந்தானம் சார், ஆதிமூலம், அவங்க அந்த அந்த ஏரியா சம்மந்தப்பட்டவர். அவர் மாத்திரம்தான் என்னை என் மேலே நம்பிக்கை வைப்பார். இல்லை, அந்த முருகேசன் எங்கள் மாமா. என்ன என் குடும்பத்தில் என்னை வந்து நான் ஏதாவது ஒன்று உருப்படி ஆகுவேன்னு நம்பின ஒருத்தர் அவர் தான். அவருடைய நண்பர் பலராமன் இங்கே எடிட்டர் வந்தால் இங்கே வேலை இல்லை, நான் சொல்லும்போது கூட்டுவாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து வரும்போது வந்து ஸ்ரீபிரியா அவங்க டைரக்ட் பண்ண படம் காதோடு தான் நான் பேசுவேன்னு ஒரு படம், அதான் எடிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த லெட்டர் இப்படி ஒட்டுவாங்க, ஒட்டினா லெட்டர் இப்படி எடுப்பாங்க, அப்புறம் திருப்பி ஒட்டுவாங்க. அப்போ தான் எடிட்டிங்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக்சிலேட்டர் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. போக சொன்னால் நான் இப்போ ஊரில் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன், சினிமாவில் வேலைக்கு சேர போகிறேன், இப்போ திருப்பி எப்படி போகிறது. அப்புறம் மாமா அங்கே இருந்தார், அவரை போய் பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணார், அந்த பலராமிட்ட சொன்னோன்னே ஸ்டில்ஸ் ரவி சார், சுடற்கொடி செல்வராஜன் திருநீலகண்டர் படம் வந்ததில் டிஆர் மாணிக்கம் அந்த படத்தோட டைரக்டர், அவர்கிட்ட போய் சொன்னோன்னே சரி வா, நம்ம ஜீவராமன் பையன் பெரிய ஃபோட்டோகிராஃபராக இருக்கான், அவன்கிட்ட போய் சேர்த்து விட்றேன்ட்டு கோபாலபுரத்தில் போய் ரவி சார்கிட்ட என்னை சேர்த்து விட்டாங்க. அப்படி தான் நான் என்னென்னா, நான் மாட்டேன்னு சொன்னேன், என்னை ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீ ரைட்டர் ஆக முடியாது, எடிட்டர் ஆக முடியாது, ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டீங்கன்னா கல்யாணம் எடுத்து கூட பொழைச்சிப்பேன், அதனால் நீ ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கினாங்க. முடியாதுன்னு சொன்னால் ஊருக்கு அனுப்பிச்சுன்றதுக்காக, என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, தற்காப்புக்காக பூந்து தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.